வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி பொங்கல் எல்லாம் வரப்போகுது. நம்ம எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அந்த மாதிரி வீடு க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வேக்யூம் கிளீனர் பற்றி ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வேக்யூம் கிளீனர் எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுதுங்கிறது இந்த வீடியோவில் ஒரு டெமோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த டீர்மா வேக்யூம் கிளீனர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வேக்யூம் கிளீனரில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனர் இது. ஸோ ஒயரை பிடிச்சிட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இழுத்துகிட்டே போக வேண்டிய வேலை இல்லை. எங்கே வேணுமோ டக்குன்னு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். பேக்கிங்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கூடவே இந்த மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா இதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ஒயரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த மோட்டர் பகுதி. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குற அட்டாச்மெண்ட் இது. இந்த லாங் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டான இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பார்ட்ஸ் எல்லாம் தான் இதில் கூடயே வந்திருக்கு. இப்போது அந்த ஹெட் பகுதி கூட இந்த பைப் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 2 பின்னு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த 2 பின்னு தான் வந்து அந்த பின்னு சேர்ற அந்த இடத்த கூட வந்து 2 ஹோல் இருக்கும். அது கூட வச்சு டக்குன்னு அமுத்தினோம்னா போதும், கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தாலே போதுங்க. இப்போ அந்த பைப் எண்டிங்கில் வந்து நம்ம இந்த ப்ரஷ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதுக்கு, வந்து பார்த்திங்கன்னா கார் சீட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கார்னர் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த பைப் கூட வச்சு நம்ம ஜஸ்ட் அழுத்தினோம்னாலே போதும். இதோட ஃபிட்டிங் வந்து நம்ம பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கழட்டணுன்னா வந்து அந்த ரெட் கலரில் பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு தடவை அமுத்திட்டு இழுத்தோம்னா கழண்டு வந்துடும். பாருங்கள், எல்லா பைப் எல்லா இடத்துலையுமே அட்டாச் பண்ணுறது அந்த 2 பின் இருக்கும், அந்த 2 ஹோல் இருக்கும். அந்த இடத்துல நேராக வச்சு அமுத்தினோம்னா போதும். இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைப் அட்டாச் பண்ணாமல் நம்ம நேரடியாக வந்து ஹெட் பகுதியில் இந்த ப்ரஷ் அட்டாச் பண்ணி கூட நம்ம வந்து சோஃபாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஹெட் பகுதியில் சார்ஜர் போட்டுட்டு நம்ம ப்ளக்கில் குத்திட்டு ஆன் பண்ணிட்டோம்னா போதும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், 4 லைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லைட்டு வந்து 25% சார்ஜ் ஆகிடும், செகண்ட் 50, 75, 100%. 4 லைட் எரிஞ்சதுன்னா 100% சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு 50% சார்ஜ் இருக்குது. செக்ஷன் பவர் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். பாருங்கள், இது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விவோ ஃபோனு நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். இந்த ஃபோனு பாருங்கள், ஈஸியாக வந்து எப்படி வந்து சக் பண்ணி எடுக்குதுன்னு பாருங்கள். மோட்ரு வந்து ஆன் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டில் இருக்குது, இப்போ செகண்டில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணோன்னே கீழே விழுந்துட்டு பாருங்கள். இந்தளவுக்கு சக்ஷன் பவர் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து ஈஸியாக உறிஞ்சி எடுக்கும். பாருங்கள், அந்த ஹெட் பகுதியிலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை அமுத்தினோம்னா ஆன் ஆயிரும், மீடியமாக ஓடும். செகண்ட் டைம் அமுத்தினோம்னா நல்லா ஹை பவரில் ஓடும். தேர்ட் டைம் அமுத்துறப்ப ஆஃப் ஆயிரும். இந்த ஒரு டச் பட்டன் மட்டும்தான் இருக்குங்க. நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிஸ்கட் வந்து கீழே சிந்தி இருக்குது. இது வந்து எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இந்த வேக்யூம் கிளீனர் ஒன் டைம் அப்படியே ரோல் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரிமூவ் ஆகிடுது பாருங்கள். இதோட சவுண்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்ம மீடியம் இதில் இருக்கிறப்ப சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹை இதில் வைக்கிறப்பவும் கொஞ்சம் தான் சவுண்ட் இருக்குது. மற்ற இது கூட கம்பேர் பண்ணுறப்ப இதோட வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த கீழே இருந்த பிஸ்கட் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த டஸ்ட்டு கலெக்ட் ஆகிற இடத்துல எப்படி கலெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி சோஃபா கடியிலெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்படியே சீமர் விட்டு கூட்டுற மாதிரியே தான் நீங்கள் டக்குன்னு உள்ளே விட்டு எடுத்துடலாம். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடும். இப்போ நேரடியாக ஹெட் பகுதியில் அட்டாச் பண்ணி ப்ரஷ் அட்டாச் பண்ணி சோஃபா எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோஃபா அந்த சின்ன சின்ன இடுக்கு பகுதியிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ சோஃபா அந்த உட்கார்ற குஷன் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற நிறையா டஸ்ட் வந்து இது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பாருங்கள். சூப்பராக ஒரு தூசி இல்லாமல் போயிடுச்சு. இந்த சோஃபா க்ளீன் பண்ணுற வேலை தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ரொம்பவே இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேன் க்ளீன் பண்ணுற வேலை தான் நமக்கு வந்து யாராவது துணைக்கு வந்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது, ஹஸ்பண்ட் அவங்களெல்லாம். இந்த வேக்யூம் க்ளீனர் இருந்தால் ஃபேன் க்ளீனிங் வந்து நம்மளே முடிச்சிடலாம் பாருங்கள். ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிற இதை அட்டாச்மெண்ட் போட்டு பைப் போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, சின்ன ப்ரஷ்ஷு. அதை வச்சு வந்து நம்ம ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் விண்டோலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் நிறையா டஸ்ட் இருக்கும். ஸோ விண்டோ க்ளீனிங்க்கு எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம அந்த ஃப்ளோரில் வந்து அந்த நெத்தி பகுதி மாதிரி பீஸ் ஒட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு முடியெல்லாம் வந்து கீழே இருந்தாலும் எவ்வளோ ஈஸியாக வந்து அப்படி எடுத்துரும் பாருங்கள் இந்த வேக்யூம் க்ளீனர். அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. பாருங்கள், நான் ஒரு கையில் பிடிச்சி தான் வந்து வேக்யூம் க்ளீனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக ஜாலியாக தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வேக்யூம் க்ளீனர். அப்புறம் வீட்டில் பெட் அனிமல் வளர்த்துறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து அந்த பெட் அனிமல் கிட்டேருந்து முடியெல்லாம் ஏதாவது உதிர்ந்துச்சுன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வேக்யூம் க்ளீனர். அந்த ப்ரஷ் பகுதி வந்து அட்டாச் பண்ணி ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா ஜன்னலில் எவ்வளோ டஸ்ட் விழுகுதோ அதில் பாதி வந்து ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேட்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற இதை வச்சே வந்து மேட் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கு, அதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு பார்க்கலாப்பாங்க. இங்கேயே பாருங்கள், லாக்கு ரிலீஸ் பண்ணுற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு லாக் ரிலீஸ் பண்ணுற சிம்பிள் இருக்கிற இடத்துல நம்ம திருங்கினோம்னாலே போதும், ஈஸியாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு. அந்த பவுல்லையும் வந்து நிறையா கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் துணியில் போட்டு காட்டுறப்ப தான் நல்லா தெரியும். இது ஜஸ்ட் வந்து இதில் கலெக்ட் ஆகிருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்படி கையில் எடுத்தாலே வந்துடுது. இதில் ரொம்ப ஒட்டிகிட்டெல்லாம் இல்லைங்க. இதை பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கிளாத்தில் நல்லா துடைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை மறுபடியும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மறுபடியும் அன்லாக்கில் வச்சு நம்ம திருப்பினோம்னா லாக் ஆகிரும். அவ்வளோதான், சிம்பிளான. இதில் வந்து அட்டாச் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். வீடு க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி வேக்யூம் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப டஸ்ட்டெல்லாம் ரொம்ப பறக்காது, நமக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த காற்றையும் வந்து இன்னும் சுத்தமான காற்று இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு தோணும் இல்லைங்களா. அதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஏர் ப்யூரிஃபையர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி டீப் க்ளீனிங் வீடெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே இந்த ஏர் ப்யூரிஃபையர் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா உங்களுக்கு காற்றுல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி சுத்தமான காற்று கொடுக்கும். பேக்கிங் ரொம்ப அருமையாக பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கங்க இந்த ஏர் ப்யூரிஃபையர் பேக்கிங். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டம் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட். இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, கனெக்டிங் ஒயர் ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். மேலேயே வந்து ஜஸ்ட்டு வந்து டச் பண்ணுற மாதிரி தான் சுவிட்ச் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சுவிட்ச் டச் பண்ணோம்னா வந்து ஆன் ஆகுது. செகண்ட் டைம் டச் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு மீடியமாக இருக்கும். தேர்ட் டைம் டச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஹை பவரில் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து டச் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். அவ்வளோதாங்க. அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பின்னாடி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் காற்றுல இருக்க டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே தான் சேரும். நம்ம வந்து அதை நல்லா வந்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து நீங்கள் அதை தட்டி விட்டுட்டு மறுபடியும் இது போட்டு மறுபடியும் ஜஸ்ட்டு வச்சு லாக் பண்ணிங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக டஸ்ட்டே இல்லாமல் சூப்பராக வேக்யூம் க்ளீனரில் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து பெட்ரூமில் வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 hour போட்டு விட்டோம்னா ஏரும் வந்து ப்யூரிஃபை ஆயிரும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு க்ளீனிங்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் டச் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.